முதல் பாத யாத்திரை வாழ்க்கையில் இந்த வாய்ப்புக்கு உந்துதலாக இருந்த எமது சகோதரர் வீரராஜ் அவர்களையே சேரும். இந்த பாத யாத்திரை சீரும் சிறப்பாக அமைந்தது. அதுக்கு எல்லா வகையிலும் சீரும் சிறப்பாக நடத்தி கொடுத்த இந்த குழுவினருக்கும் ஐயா சின்னராஜ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. நான் சாரோட வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் என்னுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியில் நான் பெருசாக அதை பற்றி ஒன்றும் ஆர்வம் இருந்ததில்லை. பட் காலப்போக்கில் சில காலகட்டத்துக்கு அப்புறம் நமக்கு அதை பற்றி ஒரு 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 கொஸ்டின் வருது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கும் போது நான் அதை பற்றி நிறைய யாரெல்லாம் பேசியிருக்காங்களோ அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன். அந்த நேரத்தில் நமக்கு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்களா, இது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு சப்ஜெக்ட்டு, இது ஒரு ஒரு ரொம்ப டாப் சீக்ரெட் மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதில் ரொம்ப மாறுபட்டு இருந்தது சார் தான். என்னென்னா ஒரு பெரிய பெரிய விஷயத்த ஒரு சாதாரண ரொம்ப எளிமையாக ஒரு கேப்சூல் எல்லாத்துக்கும் எடுத்து சொல்கிற அந்த ஒரு விதம் ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருந்தது. இது நமக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்கு சொல்கிறதுங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இன்றைக்கி தனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஒரு பொதுமையில் எடுத்து வைக்கிறதுங்கிறதுக்கு ஒரு அசாத்தியமான ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு பெருந்தன்மையும் வேணும். அது நான் சார்கிட்ட பார்த்தேன். ஸோ அப்படி அந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கும்போது இந்த பாத யாத்திரையை பற்றிய செய்தி வந்தது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸு மாமா அவங்க கூடலாம் நான் பாத யாத்திரை போயிருக்கேன். அந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த சின்ன பசங்க மாதிரி இருக்கும் போதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாம் வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க. நானும் அப்படியே போனதுனால அது ஒரு பெரிய இடைவேளை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிது, நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ நான் கேட்டேன் வரலாமான்னு. கண்டிப்பாக வரலான்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க மேடமோட நம்பர் தான் கொடுத்தாங்க. அப்புறம் பேசினேன். நேற்று வந்ததுலேருந்து நல்ல ஒரு ரொம்ப அற்புதமான அனுபவம். என்னென்னா ஆரம்பத்தில் இருந்து ஒரு பஜனை பாடி நடந்து வரும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் கூட எனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது நேற்று தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி வேலை அப்புறம் எக்ஸ்டர்னல் புறச்சூழல் இதனால் நமக்காக நம்ம உடம்பு சொல்கிறத நம்ம மனசு சொல்கிறத எப்படி கேட்குறவங்களாம் கிடையாது. ஆனால் நேற்று என்னுடைய உடம்பு சொன்னதே மனசு சொன்னது எந்த ஒரு இறைச்சலும் இல்லாமல் என்னால் தெளிவாக கேட்க முடிஞ்சுது. அதுவும் இல்லாமல் ரொம்ப அற்புதமான மனிதர்கள், யதார்த்தமான மனிதர்கள் கூட நேற்று பேசி பழகி அவங்க கூட நடந்து வர ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்டு ஒரு மெட்டிகுலஸ் பிளானிங்கு, ஒரு சீரான திட்டமிடல், எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே சாப்பிடணும், சாப்பாடெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. பசித்து பூசின்னு சொல்லுவாங்க. நேற்று உண்மையாகவே பசித்து அந்த டைமுக்கு சாப்பிட்டதெல்லாம் நேற்று அந்த ஒரு அனுபவம் அந்த எல்லாம் முடிஞ்சு நேற்று வந்தோம் இங்கே. அப்புறம் இங்கே நைட்டு வரும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. என்னென்னா எல்லாம் படுக்கிறதுக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போது ஒரு அண்ணன் ஆரம்பித்தார், 7ஆம் இடத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் தூங்குற இடத்த பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். மைண்ட் அதுக்கு மேலே போகவே இல்லை. படுக்கிறதுக்கு நமக்கு இடம் கிடச்சிருச்சு, சரி அங்கே படுத்தலான் இருந்தோம். பட் இருந்தாலும் நமக்காக ஒருத்தர் பேசுகிறாரு, சரி கேட்போம்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அசதியில் தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பாட்டு கேட்குது, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுன்னு. என்னடா அது சிச்சுவேஷன் சாங் மாதிரி இருக்குது, இப்படி பாடுறாரு. அப்புறம் இப்போ எப்படி எந்திரிச்சு உட்காரமேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்தேன். அப்புறம் பாதி தூக்கத்தில் அவர் பாடி முடித்தோடனே அம்மா கிட்ட மைக் வாங்கி நானும் ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு பாடிட்டு தூங்கிட்டேன். ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். அகைன் காலையில் ஒரு ப்ரோட்டோக்கால் போட்டிருந்தாங்க, இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும். ஏன்னா எல்லாருமே வரணுங்கிறதுக்காக அந்த டைமிங்கெல்லாம் ஃபாலோ பண்ணி கோயிலுக்கு போனோம். நல்ல ஒரு தரிசனம். இது என்னென்னா ஒரு ஆன்மீகம் என்ன பெரியவங்க சொல்கிறாங்கன்னா, நம்ம சுயமாக உணர்ந்து நம்ம பக்குவப்படுத்தி கொண்டு அந்த ஒரு இறைவனுடைய அருள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தும் போது அந்த இறை அருள் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதுபோல தான் இந்த ப்ராசஸை நான் பார்க்குறேன். நம்ம கிளம்புனதுலேருந்து நமக்காக இல்லாமல் ஒரு காமன் காசுக்காக நம்மளே பக்குவப்படுத்திட்டு இது எல்லாத்தையும் கடந்து நம்ம வந்தது அந்த அந்த ஒரு பயணம், அந்த ப்ராசஸ் அந்த ஒரு ஆன்மீக பயணமாக எனக்கு தெரியுது. அண்டு இறுதியாக அந்த கடவுள் தரிசனங்கிறது ரொம்ப மன நிறைவாக இருந்தது. ஸோ இதை ஏற்படுத்தி கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நிறையா ஹார்ட் ஒர்க்கு, நிறையா ஒரு பிளானிங்கு. சார் இருக்காங்க, மேடம் அவங்கெல்லாம் என்னோடய 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டீச்சர் மாதிரியே இருக்காங்க பார்க்கும்போது. அண்டு பல பேர் இதில் உங்களுடைய இன்வால்மெண்ட்டும் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். அண்டு முருகன் எனக்கு இந்த வாய்ப்பு இந்த தடவை கொடுத்ததுக்கு அவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பி உங்களை அண்டு இதுக்கு விதை போட்ட அம்மா, ஏன்னா அவங்க சார் சொன்னார், அவங்க தான் சொன்னாங்க நம்மள போகிறோம், இன்னும் ஒரு 4 பேருக்கு சொன்னால் எல்லாமே போகலான்னு சொல்லிட்டு
ஸோ அவங்களுக்கும் சாருக்கும் நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம நிர்வாக குழுவும் அதுக்கு மேலே வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணிடுவாங்க. எதுக்குமே நம்ம வந்து அப்செட் ஆக வேண்டியதில்லை. அடுத்த செகண்ட் அவங்க நிற்பாங்க. அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. போன வருஷம் வந்து என் தங்கச்சியை நான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அவள் ஃபஸ்ட்டு வருஷம் வந்திருந்தா பாத யாத்திரைக்கு. அவளோட வேண்டுதல் வந்து இன்றைக்கி நிறைவேறியிருக்கு. அவளுக்கு 2வது பெண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த வருஷம் வந்து அவள் கரெக்டாக இன்றைக்கி தான் டெலிவரி டேட் அவளுக்கு. கரெக்டாக ஒரு 15 டேஸ் முன்னாடி டெலிவரி ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து பாத யாத்திரைக்கு வர முடிஞ்சிச்சு. 2யுமே வந்து முருகர் தான் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. அதனால் அந்த இது நிறைவேறியது. அதே மாதிரி நம்ம நண்பர்கள் இருக்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா நிறைய பக்கம் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஜென்ஸ் மெயினாக வந்து லேடிஸ்க்கு வந்து பேக்ரவுண்டாக வந்துகிட்டே தான் இருந்தாங்க. நாங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டோம். ரத்னவேல் சார் தான் வந்து எங்களை மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வச்சு மறுபடியும் கொண்டு வந்து விட்டார். அதே மாதிரி எம்ஜிகே சார், ஜோதி மேம், பல்லவி, அது மாதிரி எல்லாருமே இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வருஷம் நம்ம வந்து பாத யாத்திரை இன்னும் எல்லா நண்பர்களும் வந்து நம்ம ஜெகதோதியாக போயிட்டு வரணும், முருகனை வேண்டிட்டு வரணும். அவ்வளோதான். நன்றி. ஏறுமையில் ஏறி விளையாட முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளிய மனமுணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆனபொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வேற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடமனை கார்மகில் வாகனனை சாந்தனை போதும் மறவாதோருக்கு ஒரு தாழ்வில்லையே. அப்போது எல்லோரும் வந்து முருகப்பெருமானோட அருளால் அவரை சார்ந்து ஒருபோது அவரோட நினைப்பில் இருக்கும்போது யாருக்கும் தாழ்வு இல்லை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அதுபோல் தான் நானும் இருக்கிறேன். எல்லோரும் அதே மாதிரி இருக்க முயற்சி பண்ணுவோம். இப்போது வழக்கமாக வந்துட்டு மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மாதா இல்லைனாலும் நாம் இல்லை, மாதா ஒருத்தர் மட்டும் இருந்தாலும் நாம் இல்லை, பிதா ஒருத்தர் மட்டும் இருந்தாலும் நாம் இல்லை. 2 பேர் சேர்ந்தாதான் நாம் இருக்க முடியும். அதே மாதிரி தான் குரு தெய்வம் அப்படிங்கிறது 2 பேர் சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம பிறவிக்கான கடனை தீர்க்க முடியும். குரு ஒருத்தர் மட்டும் இருந்தாலோ இல்லை தெய்வம் ஒருத்தர் மட்டும் இருந்தாலோ அதுக்கான நல்ல பயன் நமக்கு கிடைக்காது. இப்போ இந்த தருணத்தில் நம்ம எல்லாருக்கும் அந்த 2 சேர்ந்து கிடச்சிருக்குது. கண்டிப்பாக நம்ம இந்த பிறவி கடனை தீர்த்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் வரும். அனைவருக்கும் அந்த அருள் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. வந்து படுத்தது தலை அமுத்துறதுலேருந்து எல்லாம் ஒரு மாதிரி அட்டாச் ஆகிட்டாங்க எல்லாருமே. இந்த டைம் எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப மிங்கிள் ஆகிட்டேன். அது ரேணுகா மேடம் மாதிரி தேவிகிட்ட மேம்கிட்ட நல்லா அட்டாச் ஆகிட்டோம். அதனால் வருஷம் கண்டிப்பாக வரணுங்கிறது ஆசை. அடுத்த தடவை குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரணுங்கிறது ஆசை. இறைவனர்னால நடந்தால் நல்லது. எல்லாருக்கும் நன்றி. வருஷம் வந்து பாத யாத்திரை வரும்போது தெரியாத மைக்கு பிடிச்சி இங்கே வந்து 2 நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், இங்கே வந்து 2 நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன், அப்படி ஒரு நிம்மதியாக இருந்தேன்னு சொன்னேன். அது என்ன ஆச்சோ தெரில. அடுத்த வருஷம் நானும் தான் வருவேன் வீட்டில் அடம்புரிச்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் குருநாதன் அடிக்கடி வந்து சொல்லுவார், ஜூம் மீட்டிங்கில் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, எப்போ வீட்டம்மா நல்லா இருக்குதா, கௌசல்யா நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டே இருப்பார். இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அடி வாங்குறவன் விட்டு அடிக்கிறவன் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தெரிய போச்சு. இப்போ சேர்த்து அடி வாங்கிட்டு இருக்கிற டபுள் மடங்கா. அடுத்த ஆண்டு இவர்கள் வேலு கார்த்திக் ஃபேமிலி ஒரு டான்ஸ் ஆடி காட்டுவார்கள். குருவாக பார்க்குறப்போ நல்லா தெரியும். அவர் மண்டையில் எதுவும் வச்சுக்க மாட்டார். மைண்டில் வர்றதை அப்படியே யதார்த்தமாக விட்டுட்டே இருப்பார்.
நேற்று நான் அவரோட நான் பேசிட்டு 2 பேரும் ஷேர் பண்ணிட்டு வந்தோம். பல விஷயங்களை ஷேர் பண்ணார், நானும் என்னோடய விஷயத்த ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் காலையில் நீ நைட்டே சொன்னார், ஒரு விஷயத்த நீ எங்கள் காலையில் ஞாபகப்படுத்துங்க, நான் பேசுகிறேன், ஸ்டேஜில் பேசணுன்னாரு. நான் பேசலை, அது காலையிலோட சொன்னார். இன்றைக்கி வரைக்கும் அவர் என்கிட்ட பேசலேன்னு. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது குருவாவை தான் அந்த இடத்துல பார்த்தேன். ஏன்னா அவர் மைக்கு பிடிக்கிறப்போ குருவாக பார்க்குறதுனால எனக்கு அந்த பேசக்கூடாது, நம்ம போய் தொந்தரவு பண்ண வேண்டாம், நம்ம சொல்லிட்டோம் நம்மளோட பிரச்சனையை தான் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சு நான் அமைதியாக உட்காந்துட்டேன். இருந்தாலும் அவர் சொன்னார். இருந்தாலும் நான் இடையில வந்து மறுபடியும் ஒரு சின்ன 2 வார்த்தை கேட்டேன். அவர் நான் அந்த மாதிரி என்னோடய பிரச்சனையில் சொன்னதுக்கப்புறம் உங்களுடைய நீங்கள் ஆரம்பிங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொன்னார். அதே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு வந்து எப்படி சொன்னார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால தான் இடையில அந்த வார்த்தையை கேட்டேன். அந்த 25 வருஷத்துக்கு அப்புறம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரு எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் நிறையா புக்கு படிச்சிருக்கேன். அந்த குருவோட நான் இருந்திருக்கேன். அந்த குரு வந்து தலக்கணம் வச்சுருக்க மாட்டாங்க. அவருக்கு மைண்டில் வர்றதை வந்து யதார்த்தமாக கொடுத்துருவாங்க. மற்ற சிஷியர்கள் யார் வந்தாலும் அந்த குருவிட்டு போய் நீங்கள் குப்பை கொட்டிடுன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பிரச்சனை எதாக இருந்தாலும் உங்களுடைய கர்மாவை வந்து நீங்கள் எந்த குருவாக இருந்தாலும் சரி, அந்த குருவிட்டு கொண்டு போய் உண்மையாக இருந்தீங்கன்னா அந்த குருவிட்ட நீங்கள் குப்பையை கொட்டிடுங்க. அந்த குப்பையை பூரா அந்த குருநாதர் வாங்கிக்குவார். அவர் பார்த்து அந்த குப்பையை எரிச்சிடுவார். உங்களுடைய கர்மா அப்படி தான் கழிய. நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி. நான் இது எப்படின்னா, எனக்கு நைட்டு யோசனை பண்ணிட்டு இருந்த ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நண்பராக, ஒரு ஃப்ரெண்ட்லியாக, ஒரு அண்ணனா, ஒரு தோள் மேலே கை போட்டு இவ்வளோ ஜாலியாக பேசிட்டு வராரு, என்னன்னு தெரியல அப்படின்னு நான் திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரே ஒருத்தர் சொன்னார் எனக்கு. அவர் நல்லா ஹைட்டாக இருப்பார், அவர் பேர் செட்டியாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு வயசு வந்து அப்போ ஒரு 15 இருக்குது. அப்போ சொன்னார், உனக்கு குரு அருள் இருக்குடா, நீ தைரியமாக இருந்தார். எனக்கு அதெல்லாம் நினைக்கவே இல்லை. நேற்று நான் நினச்சேன், ஒரு குரு வந்து இப்படி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு, அப்போ என்ன காரணம் அப்படின்னா. ஆனால் எனக்கு வந்து அப்போ ஒன்று தோணுச்சு. அப்போ அவர் சொன்னதை ஞாபகம் வச்சிருந்தேன். அவரு ஒரு ஜோசியாருன்னு சொன்னாங்க, அப்போ எனக்கு தெரியாது அது. அவர் சொன்ன விஷயங்கள் வந்து இன்றைக்கி நான் பழிச்சிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் ஸ்டேஜ் வந்தோடனே அவருடைய அருளால் நீ வெயிங்க, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, இந்த சிஆர் அஸ்ட்ரோக்கில் வந்து என்னை சேர்த்துனதுக்கு ஒரு 4 பேர்த்துக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லணும். ஒன்று எம்ஜிகே சார், அவர்கிட்ட வந்து நான் டைரெக்டாக பேசுனது கிடையாது. ஃபோன் மூலிமா, அந்த யூடியூப் மூலிமா தான் அந்த நம்பர் எடுத்தேன். அவர்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் அருணா அம்மாட்ட பேச அப்படின்னாங்க. அருணா அம்மாட்ட பேசணுன்னே அம்மா வந்து உடனே எனக்கு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ பண்ணாங்க. அடுத்தது எம்ஜிஆர் கணேஷ் சார், அவரும் யூடியூப் நம்பர் பார்த்து நான் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணேன். அவரும் உடனே சொன்னோன்னே நைட் 8 மணிக்கு அவர்கிட்ட நான் யூடியூப் காலில் இதில் வாட்ஸ்அப் காலில் பேசுகிறேன், காலையில் என்னை ஜாயின் பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் சத்ய கணேஷ் சார் நெய்வேலி, அவரும் அதே மாதிரி தான். இந்த குடும்பம் வந்து எது எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு அர்ப்பணிப்பாக செய்கிறாங்க. இப்போ அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லை, நேற்று வந்து ஒரு 100 பேர்த்த வந்து ஒட்டுக்கா சேர்த்து கொண்டு வருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சாப்பாடெல்லாம் ஆர்கனைசிங் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக என்ன தேவை, நீங்கள் சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அழகாக கேட்டு நம்மளை கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துட்டு வந்து அந்த முருக பெருமாள் வந்து நம்மளுடைய அத்தனை அணுக்கரம் வந்து நம்மளுடைய குருநாதர் ஐயாவுக்கு தான் இருக்குது. அதனால அவருடைய குடும்பத்தார் நம்மளுடைய வயசில் ஒவ்வொரு வயசு அவருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி அவர் நீண்ட காலம் வாழணும். இந்த 1500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜோதிடம் வந்துன்னு சொல்கிறாங்க. இந்த அவருடைய ஜோதிடம், அவருடைய புக்கு, யூடியூப்பு இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கு நிலச்சி நிற்கணும்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. திண்டுக்கல் மாவட்டம் லோக்கல் தான். நானும் ஐயாவும் அதிகமாக கான்வர்சேஷன் பேசினது வந்து வணக்கம் ஐயா மட்டும் தான் பேசினது. ஸோ என்னோட கமெண்ட் வந்து நான் ஐயாவோட வீடியோஸ் வந்து கரெக்டாக 8 மணி ஆனால் ஷார்ப்பாக வந்து வர்றதுக்கு ரெடியாக உட்காந்துருப்பேன். நான் போட்காஸ்ட்லேருந்து சரி கம்யூனிட்டி இதுலையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் ஸோ அவரோட தீவிர ஃபேன் ஃபாலோவர். நான் இந்த சிடிசி சேனலில் வந்து இந்த மாதிரி போட்டுருந்தாங்க, பழனி பாத யாத்திரை பற்றி ஐயா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தாங்க, நடக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா உங்களை முருகன் வந்து எழுத்துட்டு வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அப்போ தான் பிளான் பண்ணியிருந்தேன் நான் போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபிக்ஸ் பண்ணேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், நான் பழனி எங்கே கிளம்புறேன்னு சொல்லி கேட்டாங்க. பழனி பாதயாத்திரை போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஜக்குன்னு நல்லா டோரா பூச்சி மாதிரி பேக்கை தூக்கி போட்டு ஜம்முன்னு கிளம்பி வந்துட்டேன். வந்தோடனே நம்ம ஜோதி மேடம் தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. அவங்க கேட்டாங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து என்னோட பேர் ஜேம்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ அவங்க வந்து கிறிஸ்டினா எப்படி பழனி பாதயாத்திரைக்கு எப்படி வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை மேடம் நமக்கு வந்து அதெல்லாம் எதுவும் கிடையாது, எம்மதம் சம்மதம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அப்படியே வந்துச்சு நிறையா விஷயங்கள். இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் இது. ரெண்டாவது வந்து நான் இந்த மாதிரி பெருசாக நான் ஆக்சுவலாக கிறிஸ்டின்னா சர்ச்சுக்கு இந்த மாதிரி பெருசாலாம் போனதும் கிடையாது. நான் பெருசாக அந்த இதெல்லாம் இல்லை. ஸோ எனக்கு இது எல்லாமே புது அனுபவமாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்க, அது எந்த மாதிரி பண்ணணும், மற்றவங்க பார்த்தா நான் பழகினது போகிறதெல்லாம்.
ஸோ அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். ஐயாக்கிட்ட வந்து நிறையா விஷயங்கள் நடந்து வரும்போது அந்த ஐயாவோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நிறையா இது பார்த்தேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு இது இப்படி தான் சமீபம் நேற்று மதியம் பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு வார்த்தை வந்து இந்த மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க, ஐயா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த இது ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சும்மா ஜஸ்ட் ஒரு வார்த்தை வந்து யாரோ சொன்னாங்க, பிரெயின் வாஷ்ன்ற மாதிரி சொன்னாங்க. இல்லாத பிரெயினுக்கு எதுங்க வாஷ் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து எனக்கு ஐயாட்ட வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். நானும் வந்து அதை நிறைய அப்சர்வ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இங்கே யாரும் வந்து அந்த பேக் அண்ட் எம்ப்ளாயிஸ் பற்றி நிறையா பேச மாட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளாம் வந்து அந்த அளவுக்கு நிறையா இது வந்து ஹெல்ப் பண்ணுறது ஃபுல்லாமே அந்த பேக் அண்ட் எம்ப்ளாயிஸ் தான். நமக்கு வந்து அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எல்லோரும் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்கனைசேஷன் எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு, அந்த லெவல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அது பிடிச்சிருந்துச்சு. ஈவினிங்லாம் வந்து ஒரு அந்த டீ சாப்பிட்ற டைம்லாம் ஒரு ஹால்ட் அடிச்சுட்டு கிளம்பும் போதெல்லாம் அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. நடந்து வந்தேன், ஐயாலாம் முன்னாடி போயிட்டாங்க. இந்த கால் வந்து ஒரு சைடு லெஃப்ட் வாங்குது, பாடி ரைட் சைடு வாங்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது ஆட்சி பெற்ற கிரகம் மாதிரி இருந்துச்சு, வக்கரம் கிரகம் பெற்ற சாரை வாங்கின மாதிரி இது ஒரு லக்கம் இழுத்துக்கிட்டு இருக்குது, இது ஒரு லக்கம் இழுத்துக்கிட்டு இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக நடந்து வந்தாச்சு. ஒரு வழியாக அப்படி இப்படி வந்து சேர்ந்துட்டு மறுபடியும் காலையில் எல்லோரும் கிளம்பி போகிறோம். சரி இன்னும் 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது. சரி நடந்துருவோமா பார்த்தேன். சரி நடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு கரெக்டாக கோயிலுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஐயா கூட தான் வந்துட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. என்னென்னா இந்த நிறையா கல்யாண ஜோடிகள்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு நான் லேட் பண்ணிட்டேன். நான் ஸோ என்னைக்கடா இப்போ எப்படா நம்ம வாழ்க்கையில் ஒரு தேவையானி வரும் பார்க்குறேன், பார்த்தா வர்றது பூரா தேவையில்லாத அணியாக தேவை வருது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு என்ன இதில் ஹைலைட்டான விஷயம்னா எது தேவை உள்ள அணி எது தேவையில்லாத அணின்னே தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது. ஸோ இன்றைக்கி அப்புறம் தான் ஃபர்தர் அது எல்லாமே ஒரு தெளிவான ஒரு இது இருக்க முருகனை பார்த்ததுக்கு அப்புறம். ஸோ இந்த விஷயம் வந்து அதில் நிறையா நான் அப்சர்வ் பண்ணது ஒரு விஷயமா பார்க்குறேன் நான். அவ்வளோதாங்க. குருநாதருக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறேன். தமிழ் குடும்பத்து அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாத யாத்திரை வந்த அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெய்வேலியிலேருந்து வரேன். என் பேர் சுந்தரபாண்டியன். என்னை அறிமுகப்படுத்த வச்சவர் சத்தி கணேஷ், அவருக்கு நான் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். குருநாதர் வந்து நேற்று ஒரு 9 மணிக்கு ஆரம்பிக்கும் போது அங்கே சொன்னார், முருகனை கும்பிட போகிறோம். நம்ம வந்து முருகனை கும்பிட போக்குள்ள முருகனே பார்த்து வர மயில் மேல் தூக்கிட்டு வருவார் என்று சொன்னார். அதேமாரி எந்த சிரமமும் இல்லாமல் இந்த பாத யாத்திரையை பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபன் அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் இளநீ அதேமாதிரி ஃபுட்டு மிகவும் சிறப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலையில் அந்த கோயில் தரிசனத்தை சிறப்பாக பார்த்த முருகனை இவ்வளோ நாள் கோயிலுக்கு வந்திருக்கோம், இந்த சிறப்பாக பார்த்ததில்லை. இவ்வளோ கூட்டத்திலையும் அங்கே வந்து இன்றைக்கு வந்து திருமண நாள் நிறைய பக்தர்கள் இருந்தாலும் சிறப்பாக பார்த்துக்கிறோம். அதுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நெய்வேலியிலேருந்து வரேன். நான் ஃபஸ்ட் டைம் பாத யாத்திரைக்கு வரேன். என்னால் நடக்க முடியுமான்னு தெரில, பட் நான் ட்ரை பண்ணேன். நான் நடந்துட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும்ன மாதிரி இங்கே கம்பன் கம்மியாக தான் பேசினார், கட்டுத்தறி நல்லா பேசுது. அடுத்து குருசங்கர். முதல் மைக் எடுத்தது, முதல் மேடை, முதல் ஜோசியம் கற்றுக் கொடுத்தது சார் தான். இவர்கிட்ட தான் ஜோசியம் கற்றுக்கினேன். ஏங்க வந்தேன்னா அது பெரிய விஷயம். என் வாழ்க்கையில் புரட்டி போட்ட விஷயங்கள்லாம் நிறையா நடந்து நிறைய ஜோசியர்கிட்ட ஜோசியம் கேட்கணும்னு போனேன். ஆனால் யாரும் எனக்கு சொல்லலை. இவங்கெல்லாம் யாரும் எனக்கு சொல்ல மாட்டாங்க, நாங்களே கற்றுக்கலாம்னு சொல்லி சாரிக்கிட்ட வந்து சேர்ந்தேன். சாரிக்கிட்ட கற்றுக்கினேன். எந்த கேள்வியை குழப்பி கேட்டாலும் தெளிவாக பதில் சொல்லுவார் எனக்கு ஜூம் மீட்டிங்கில். நான் குருசங்கர் கரெக்டாக என் பேரை வச்சு சொல்லுவார். அதனால் என் விஷயத்தில் சாருக்கிட்ட முதல் குருநாதராகவும் எனக்கு அப்பாவுக்கு அடுத்தபடியாக இவரையாக தான் நான் வந்து முதல்ல எடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.
புல்லால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் சின்னராஜ் ஒருவள் உரலேர் அவள் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. மகாராஜா, அவர் ராஜாவுக்கெல்லாம் ராஜா, அப்படிப்பட்ட ராஜா. அந்த ராஜாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட மெய்க்காப்பாளர் ஒருத்தர். அவர் அரண்மனையில் ராஜாவுக்கு அடுத்தபடி அவர் தான் எல்லாம். ராஜாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அந்த மெய்க்காப்பாளர் மேலே அன்பு கொண்ட ஒருத்தர், ஒரு ஏழை விவசாயி தொழிலாளி. இந்த 3 பேர் தான் கதாபாத்திரம். இந்த ராஜாவை இந்த ஏழை தொழிலாளிக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் தினம் அந்த மெய்க்காப்பாளரை பார்க்கறதுக்கு இந்த ஏழை தொழிலாளி போவான். ஏதோ தன் கஷ்டத்தை சொல்லி தனக்கு உண்டான ஒரு அறிவுரையெல்லாம் அவர்கிட்ட வாங்கிட்டு வருவார், குருவாயத்திட்டு. இப்படியே போய்கிட்டு இருந்தார். நாளாச்சு, எனக்கு உட்காந்தா பேச்சு வராது. இப்படியே போயிட்டு இருந்தார். ஒரு நாள் இந்த ராஜா பார்த்தார், கூப்பிட்டார். எப்போ தினம் இங்கே வாரையே, நீ யாரு, என்ன அவரை பார்க்க போறேன்னு? ஆமாங்க, ஏதோ ஐயாவை பார்ப்பனுங்க, பார்த்து என்னோட இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் எனக்கு தேவையான ஏதாவது என்னுடைய கஷ்டங்களை சொல்லுவானுங்க, அவர் வழி சொல்லுவார், வருவானுங்க. சரி, உன் பேர் என்ன? என் பேர் பெரியசாமிங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. என்ன பண்ற? கைவண்டி இழுக்கிறேங்க. எத்தனை பிள்ளைங்க? 16 பிள்ளைங்க. கைவண்டி இழுக்கிற வருமானம் போதுமேப்பா? 10 இல்லைங்க. எப்பா 16 பிள்ளையா? ஆமாங்க, 2 கல்யாணங்க, 16 பிள்ளைங்க, 2 மனைவிங்க, 16 பிள்ளைங்க. அப்படியாப்பா? உடனே அந்த மெய்க்காப்பாளர் கூப்பிடுறார். எப்பா இந்த பையன் உனக்கு தெரிஞ்சவனப்பா? ஆமாங்க. அப்புறம் உடனே கூப்பிட்டார். எப்பா ரொம்ப சிரமப்படுறியா? ஆமாங்க. உடனே கணக்கு பிள்ளை கூப்பிட்டார். எப்போ அந்த தெற்கு கரையோ இருக்கிற ஒரு 500 ஏக்கரா உன் பேர் எழுதி வைப்பா, இந்த பக்கம் இருக்கிற ஒரு 200 ஏக்கரா எழுதி வைப்பா அப்படின்னார். இவனுக்கு ஒன்றும் புரியல, அப்படியே திகச்சு போய் நின்னான். இன்னும் நிற்கிறானே அப்படின்ட்டு இந்த வெள்ளாட்டுப்பட்டி ஆட்டுப்பட்டியும் சேர்த்து மாடு எல்லாம் ஓட்டிகிட்டு போ. ஆனால் ஒன்று நினச்சிக்கோ, இதெல்லாம் என்னடது, இதனுடைய வரதை அனுபவிச்சுக்கிறது நீ அனுபவிச்சுக்கலாம். உடனே அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு சாதாரணமாக அவர் அதாவது அந்த மகாராஜாவை யாருன்னே தெரியாது. ஆனால் அந்த மெய்க்காப்பாளருக்கு வேண்டப்பட்டவர், எல்லாமே இவருக்கு கிடைச்சது ஒரு அரண்மனையில். அதுபோல தான் குரு சங்கம வழிபாடு. இறைவனை உங்களுக்கு யாரென்றே தெரிய தேவையில்லை, அந்த சப்ஜெக்டே விட்டுருங்க. குருவோட திருவடி இருந்தால் இது எல்லாமே கிடைக்கும். இதை சொல்றதுக்கு தான் குரு சங்கம வழிபாடு. இப்போ நம்ம வர்றதெல்லாம் என்ன? குரு சங்கம வழிபாடு. அதைத்தான் சொன்னேன். நமக்கு அப்பேற்பட்ட குரு கிடைச்சிருக்கார். எல்லாரும் அவருடைய திருவடியை பிடிச்சிக்குவோம். எல்லா நன்மைகளும் எல்லாம் பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.